வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நான் இப்போ இந்த டம்ளரில் அரிசி எடுக்க போகிறேன். இட்லி அரிசி தான் எடுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறலாம். 1 2 3 4 இப்போ 4 டம்ளர் எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே அரிசி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நாம் இப்போ அரிசியில் வெந்தயம் சேர்க்குறதுக்கு பதிலாக உளுந்துலையும் வெந்தயம் சேர்த்து நம்ம மாவாட்டலாம். நான் எப்போவுமே அரிசியில் தான் சேர்ப்பேன். அரிசி ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஆனால் உளுந்து அந்தளவுக்கு ஊற தேவையில்லை. உளுந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். இப்போ நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்துக்கிறலாம் சுத்தமாக. இப்போ நம்ம அரிசியை நல்லா 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இந்த இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம ரேஷன் அரிசி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி அரிசி 4 டம்ளர் சேர்த்துருக்கோம். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்க்க போகிறோம். இதே இது ரேஷன் அரிசினா 3 டம்ளர் ரேஷன் அரிசினா 1 டம்ளர் பச்சரிசி கூட சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ நம்ம உளுந்து அளந்துடலாம். இப்போ உளுந்து 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கோம். உளுந்து இப்போ உடனே ஊற வைக்கக்கூடாது. நம்ம எப்போ அரிசியை கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோமோ அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சா போதும். நம்ம உளுந்தை அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கிறலாம். உளுந்து அலசின தண்ணி அரிசி அலசின தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். நம்ம வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட ஊற்றிக்கிறலாம். செடி நல்லா வளரும். அது மாதிரி நம்ம தலைக்கும் நம்ம தலை குளிக்க போகிறோம்னா தலைக்கும் தேய்ச்சிக்கிறலாம். அரிசி கழுவின தண்ணி தலைக்குமே ரொம்ப நல்லது. இப்போ அரிசி ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கிட்ட நல்லாவே ஊறிடுச்சு. அதை இப்போ நான் கிரைண்டரில் போட்டு விட்டேன். போட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா தண்ணியை தெளித்து நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கு. அரிசி ரொம்பவும் நைஸாக ஆட்டக்கூடாது. ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. நான் அதை எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பக்கம் அரிசியை கிரைண்டரில் போடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். உளுந்து 2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப ஊறினா உளுந்து நல்லா இருக்காது. 1.5 to 2 மணி நேரம் அதுதான் உளுந்து ஊறுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசியை நல்லா ஆட்டி தோண்டின பிறகு நம்ம இந்த உளுந்தை போட்டுக்கிறலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஆட்டட்டும். இப்போ அரிசி மாவு இந்த அளவுக்கு ஆட்டியிருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா சும்மா நரன்னு ரவை பதத்தில் இருக்கணும். இப்போ இதை தோண்டிடலாம். அரிசி மாவு அரைச்சிருச்சு. அதை தோண்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உளுந்தை போட்டு உளுந்து மாவு ஓடிக்கிட்டுருக்கு. உளுந்து போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்து ஒரு 5 நிமிஷம் அரைக்கணும். நல்லா அரைச்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து மட்டும்தான் விடணும். இப்போ உளுந்த மாவு இந்த அளவுக்கு ஆட்டியிருக்கு. இது நல்லா ஆட்டிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோல கையில் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா பந்து மாதிரி மிதக்கணும். 20 நிமிஷம் ஆட்டினாலே உளுந்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிதந்துட்டால் உளுந்து நல்லா ஆட்டிடுச்சுன்னு அர்த்தம். நான் 2 சுற்று மட்டும் சுற்ற விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது உளுந்து நல்லா ஆட்டிடுச்சு. அரிசி மாவும் உளுந்து மாவும் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ உளுந்து ஆட்டிக்கிட்டு இருந்த மாவில் நான் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் இதில் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கிற போகிறேன். இந்த அரிசி மாவையும் போட்டு கலந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற போகிறேன். அரிசிக்கும் உளுந்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிறலாம். மாவு தோண்டி இந்த மாதிரி ஒரு சட்டிக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டியில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே கிரைண்டரில் ரெண்டையும் ஒன்றா கலந்து சுற்ற ஊற்றிட்டோம். இருந்தாலும் நம்ம கைட்ட நல்லா அந்த மாதிரி அடித்து விட்டால் தான் மாவு நல்லா புளிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா அடித்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம்.
இது வந்து 4 உலக்கு வந்து அரிசி மாவுனா அரிசினா 1 உலக்கு உளுந்து, அதே இது வந்து 2 உலக்கு அரிசினா அரை உலக்கு உளுந்து, அந்த மாதிரி 4ல் 1 பங்கு இருக்கிற மாதிரி நம்ம எப்போதுமே நம்ம வந்து இட்லி மாவுக்கு வந்து ஆட்டி எடுத்தோம்னா இட்லி தோசை நல்லா வரும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டாச்சு. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா புளிச்சா நம்ம இட்லிக்கு தோசைக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும் மாவு. இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. நைட்டெல்லாம் புளிக்க விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் கூட நம்ம மாற்றிக்கிடலாம். மாவு வந்து இன்னொரு இதுக்கு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். மாவு ரொம்ப பொங்கி மேலே வந்திருக்கு. இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாவு வந்து மாற்றியாச்சு. இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து மாவு வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லி தட்டை வந்து இதில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். வெந்தது நம்ம இட்லி எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி வந்து அவிச்சு எடுத்தாச்சு. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு இதே மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள் தோசை மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இட்லி மாவோட தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து உப்பு வந்து மாவு வந்து ஆட்டும் போதே வந்து சேர்த்தாச்சு. அதனால் இப்போ நம்ம சேர்க்கலை. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நம்ம வந்து இதை வந்து தொடச்சி விட்றலாம். எதுவும் தூசி எதுவும் இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவிக்கிடலாம். இப்போ எண்ணெய் தடவிக்கிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கிடலாம். இப்போ மாவு ஊற்றிக்கிடலாம். நல்லா ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுக்கிடலாம். போதும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ தோசை வந்து நல்லா முருகலை வந்துருச்சு. அதுவே நல்லா எலும்பி மேலே வருது. மாவு எதுவும் மேலே இல்லை. இப்போ லைட்டாக இதை வந்து மடிச்சு விட்டுக்கிறலாம். அப்படி அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கிடலாம். இப்போது இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தோசை நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுகளில் நம்ம மாவு அரைச்சோம்னா
தோசை இட்லி ரெண்டுமே சூப்பராக வரும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.